ஹாய், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு வீடியோ தான் பண்ணுறேன். ரவா கிச்சடி பார்த்தா பொங்கல் மாதிரி இருக்குதோ? சாரி, இது ரவா கிச்சடி தான். நம்ம எப்படி செஞ்சதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரவா கிச்சடிக்காக கேரட்டு, பெரிய வெங்காயம், பீன்ஸு, தேங்காய், ரவை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா காரத்துக்கு நான் இங்கே பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கோம். வரமிளகாய் நான் போடலை, பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கோம். எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு இதில் நான் ரவையை ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான், ஆனாலும் நான் ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கடலைப்பருப்பு, கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. அதை வணக்கிட்டு அதில் நேர வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸ் ரெண்டுமே போட்டு நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு அது ஒரு ஹாஃப் வேக்காட் ஆகட்டும். ஃபுல்லாக வேக வேண்டியதில் ஹாஃப் வேக்காட் ஆகட்டும். ஹாஃப் வேக்காட் ஆனதும் எந்த டம்ளரில் நம்ம ரவை எடுத்தோமோ அந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த 3 டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதித்ததும் நம்ம ரவையை போட்டு கலரிக்கலாம். ரவையை போட்டு நல்லா உப்புமா பதத்துக்கு, எல்லார் வீட்லேயும் உப்புமா பண்ணுற மாதிரி உப்புமா பதத்துக்கு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டதும் இந்த பதம் வரும்போது நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் துருவன தேங்காய் போட்டுக்கிட்டோம். தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. எனக்கு நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்காய் போட்டு செஞ்சுட்டேன்னா அது கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கேரட்டு, பீன்ஸு, தேங்காயோட அந்த இனிப்பு டேஸ்ட்டு இதெல்லாம் வரும்போது அந்த கிச்சடியே பார்த்துட்டேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கார்னிஷிங்காக போட்டு கலரி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஓகேவா? 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டேன்னா சூப்பராக கிச்சடி ரெடி. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.